இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே விடுதலை நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஒரு பாடலை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து போகலாம். வனாந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வனாந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வானத்தின் மன்னவாள் போஷித்து காக்கும் வல்லனம் கர்த்தர் உடன் வருவார். நிதம் வலுவாமல் நம்மை நடத்திடுவார். வானத்தின் மன்னவாள் போஷித்து காக்கும் வல்லனம் கர்த்தர் உடன் வருவார். நிதம் வலுவாமல் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசு உடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்த்திடுவோம். கர்த்தர் இயேசு உடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்த்திடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும். பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தர் உடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தர் உடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். Thank you Lord. மாறாவின் தண்ணீரை கடந்திடுவோம். மாறாவின் தண்ணீரை கடந்திடுவோம், எலிமி நீரூற்றை கண்டிடுவோம். மாறாவின் தண்ணீரை கடந்திடுவோம், எலிமி நீரூற்றை கண்டிடுவோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தர் உடன் வருவார். அந்த மகிழ்ச்சியிலே நாம் கடந்திடுவோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தர் உடன் வருவார். அந்த மகிழ்ச்சியினால் நாம் கடந்திடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசு உடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்த்திடுவோம். கர்த்தர் இயேசு உடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்த்திடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடி நன்றி ராஜா. வனாந்திர வழியாய் ஆண்டவரே நீர் கர்த்தாவை ஜனங்களை நடத்தினீர். ஆண்டவரே, யார் யாருடைய வாழ்க்கையில் வனாந்தரம் வந்ததோ அல்லேலூயா, அந்த வனாந்தரத்திலே நீர் கைவிடாத தேவனாய் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாய் ஆண்டவரே இருக்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி வேலையில் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் காணப்படுற எல்லா வனாந்தரங்களையும் நீர் மாற்றி ராஜா ஆண்டவரே ஒரு செழிப்பை நீர் கட்டவிழ்க்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகள் கடந்து வரும்போதே வனாந்தரம் அவருடைய வாழ்க்கையில மாறுவதாக.
கர்த்தனை அற்புதத்தை செய்து மகிழ்வீராக. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். சகல துதிகன மேமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே கூட நெகேமியா 9வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால் வீங்கவும் இல்லை. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர்! இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 1 நாள் 2 நாள் அல்ல, 40 வருஷம் வனாந்தரம். ஆனால் அந்த 40 வருஷமும் கர்த்தர் அவங்கள கைவிடலை, அவங்கள விட்டு விலகவும் இல்லை. அல்லேலூயா! எவ்வளோ நல்ல தேவன்! அவருடைய வார்த்தையின்படியே நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன தேவன், நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் சகல நாட்கள் உன்னோடு உடனே இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே உண்மையுள்ள தேவனாய் ஆளல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு இந்த பாலந்தேன் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கடந்து போகும்போது 40 வருடங்கள் வனாந்தரத்தின் வழியாக கர்த்தர்களை நடத்தினார். அந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒன்று கூட குறைபடவில்லை, கர்த்தர்களை விட்டு விலகவும் இல்லை. பகலை என் பிள்ளைங்களை ஆளில் வெயில் தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் மேகஸ்தம்பத்தில் நடத்தினார். இரவிலே பிள்ளைங்க இருட்டில் ஆளலுய மிருகங்கள் விசசந்துக்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்னி ஸ்தம்பத்தில் நடத்தினார். 40 வருஷத்துலையும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம்? வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு என்ன செஞ்சாராம்? அவர்களை பராமரித்து வந்தார். அல்லேலூயா! நம்மை பராமரிக்கிற ஒரு தேவன். வனாந்தரம் தான், ஆனால் நமக்கு ஒரு குறை கூட இல்லாது கர்த்தர் அதிசயமாக நம்மளை என்ன செய்வார்? வழி நடத்துவார். அப்போது நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வனாந்தரம்னு ஒன்று உண்டு. அல்லேலூயா! வனாந்தரம் இல்லாமல் இல்லை. அல்லேலூயா! வேதவசனம் இப்படியே சொல்கிறது. அதாவது வனாந்தரத்துக்கு பிறகு ஒரு செழிப்பு உண்டு, புயலுக்கு பிறகு ஒரு அமைதி உண்டு, குறைவுக்கு பிறகு ஒரு நிறைவு உண்டு, அழுகைக்கு பின்பு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு, பள்ளத்துக்கு பிறகு ஒரு மேடு உண்டு. அல்லேலூயா! வனாந்தரத்துக்கு பிறகு ஒரு செழிப்பு உண்டு. அல்லேலூயா! அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏசாயா 35 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்யுமா? செழிக்குமா. வனாந்தரமும் அல்லேலூயா வறண்ட நிலமும் எப்படி இருக்குமா? மகிழ்ந்து கடுவெளி பூத்து கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்யுமா? செழிக்குமா. கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? அந்த வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர். அந்த வனாந்தரத்தில் நம்மை விட்டு விலகாதபடி, நம்மை கைவிடாதபடிக்கு, அல்லேலூயா நமக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு நம்ம கூடயே இருந்து நம்மை வழிநடத்துகிற, போஷிக்கிற ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர், பராமரிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எது குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா 41வது அதிகாரத்தை நீங்கள் 17, 18 அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சிறுமையும் எளியுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளின் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவு மரங்களையும் நட்டு அவாந்தர வழியிலே தேவதார் விருட்சங்களையும் பாய் விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா! பாருங்கள், சிறுமைப்பட்டவர்கள் எளிமையுமானவர்கள் அவர்கள் தண்ணீரை தேடி அலையும் போது, அவர்கள் தாகத்தால் அல்லேலூயா வரலும்போது என் ஆண்டவர் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து அல்லேலூயா அவர்களை கைவிடாமல் இருந்து அவர்களுக்கு வனாந்தரத்தில் தண்ணீர் தடாகத்தையும் அல்லேலூயா வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாய் ஆக்கி அல்லேலூயா செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி ஏசாயா 41வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் வனாந்தரம் வராதுன்னு சொல்லலை. ஏசப்பாவுக்கு ஒரு வனாந்தரம் வந்தது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 4வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்று புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி அதில் என்ன செய்கிறான்? அவரை சோதிக்கும்படியான காரியங்களை செய்கிறான். ஆவியானவரே வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். நம்முடைய ஊழியத்தின் பாதையில் வனாந்தரங்கள் வரலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வனாந்தரங்கள் வரலாம்.
நம்முடைய குடும்பத்திலே வனாந்தரங்கள் வரலாம், நம்முடைய பிஸ்னஸ்லே வனாந்தரங்கள் வரலாம், நம்முடைய ஆளலிய கைது செய்கிற காரியங்களே வனாந்தரம் வரலாம், நம்முடைய படிப்பு காரியங்களே வனாந்தரங்கள் வரலாம். ஆனால் எந்த வனாந்தரம் இருந்தாலும் ஆளலிய அந்த வனாந்தரத்தில் ஆளல் நம்ம கூட இருக்கிற ஆவியானவர், நம்ம கூட இருக்கிற ஏசப்பா நம்மளை கைவிடாமல், நம்மை விட்டு விலகாமல் இருந்து நம்மளை பராமரித்து ஒரு குறைபடாதபடிக்கு நம்மை வழிநடத்த வலிமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் வந்தது, ஆனால் ஆவியானவர் கூட இருந்தார். அதனால தான் சாத்தான் அவன் ஜெயித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம கூட அவர் இருக்கிறபடினாலே எந்த போராட்டங்களை சாத்தான் கொண்டு வந்தாலோ, எந்த மனுஷர்கள் எந்த போராட்டங்களை கொண்டு வந்தாலோ ஜெயம் எடுக்கும்படியான ஒரு அல்லேலூயா வல்லமை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கா என்பதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஏசாயா 44வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேலே நாமி உன் சந்தானத்து மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை அன்று என்ன செய்கிறாரு? ஆறுகளை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம்னு சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலையும் நம்ம கூட இருந்து நடத்துகிற ஆண்டவர், நம்மை போஷிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 14வது அதிகாரத்தில் 15வது வசனம் சீசர்லாம் சொல்கிறாங்க, இது வனாந்தரமான இடம், நேரமும் அது என்ன செய்யுது, நேரமும் அதிகமாயிட்டு, எங்கள் பக்கத்தில் எதுவும் கடைகள் இல்லை, இவங்களை சீக்கிரமாக என்ன செஞ்சுருங்க, அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை அவங்க போகக்கூடாது, அவங்களுக்கு நம்ம தான் போஜனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஐயோ அவங்க எதுவுமே இல்லையேன்னு சொல்லும்போது ஒரு சின்ன பையன் தான் கையில் அவங்க அம்மா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து விட்ருக்குறாங்க. ஹல்லேலூயா. அதை வாங்கி என்ன செஞ்சாங்க, அவன் அதை ஏசப்பாவுடைய கரத்தில் கொடுத்தான். ஏசப்பா அதை ஆசீர்வதித்ததுனால அல்லேலூயா புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னு சொல்லியிருக்குது. அல்லேலூயா. ஸ்திரீகள் அதை விட எத்தனை மடங்கு வந்தாங்களோ தெரியாது, குட்டீஸ் எத்தனை பேர் வந்தாங்களோ தெரியாது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுக்க செய்தார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம் வந்தாலும் 12 துணி மீதி துணிக்கைகளை எடுத்தால் 12 மாதமும் கர்த்தர் நம்முடைய ஆளலிய குறைவில்லாதபடி நடத்தி வனாந்தரத்தையெல்லாம் செழிப்பாய் மாற்றி மீதி துணிக்கைகளை எடுக்க செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை வனாந்தரமாக இருக்கலாம், 5 பைசா கூட வழி இல்லாமல் இருக்கலாம், எங்கேயும் அடைபட்ட ஒரு வாசல் இருக்கலாம், எதை எடுத்தாலும் ஒன்றுமே வாய்க்காதபடி இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஒரு வியாபாரம் பண்ணால் கூட அதில் எதுவுமே வர்த்திக்காதபடிக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூடயே இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் வனாந்தரத்தை மாற்றுகிற கர்த்தர். ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியே சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுகிறது, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் வனாந்தரத்தை மாற்றுறதுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலேயே வேத வசனம் ஜீவன் உள்ளது, சத்தியம். அல்லேலூயா. அதில் ஜீவன் இருக்கிறபடினாலே இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை கர்த்தர் மாற்ற, அதில் ஒரு புதிய வழியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையை நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தும். படுகொலியில் இருக்கிற ஹல்லேலூயா அந்த யோசேப்பை தூக்கி எடுத்து ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்த தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உங்களை அப்படி படுகொலியில் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மனுஷங்க உங்களை கைவிட்டுட்டாங்களா? நீங்கள் நம்பியிருந்த காரியங்கள் உங்களை கைவிட்டுட்டா, ஆனால் ஏசப்பா அந்த படுகொலிலிருந்து உங்களை தூக்கி உன்னதமான உயரமான ஒரு ஸ்தலத்தில் கொண்டு அவர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எனவே அதை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சூர் வனாந்தரத்துக்கு நேரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வராங்க. வரும்போது தண்ணி தாங்க முடியலை. ஆனால் அந்த தண்ணியை பார்த்தா அது எப்படி இருக்குது, கசப்பாக இருக்குது. மாறாங்கிற இடத்துக்கு வராங்க, தண்ணி கசப்பாக இருக்குது. உடனே மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை பார்த்து முறையிடும் போது ஒரு மரத்தை ஆண்டவர் காண்பிக்கிற அந்த மரத்தை வெட்டி போடும்போது அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறிற்று. அல்ல மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லேலூயா தாகம் தீர்க்க குறித்தாங்க. அடுத்த ஸ்டெப் வரும்போது அவங்க ஏலீம்ங்கிற இடத்துக்கு வந்தாங்க. 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சமலங்களும் உள்ள இடங்கள். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு மரவை போல கசப்பாக இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை வறண்டு போய் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மாறாவின் அனுபவத்துக்கு பின்பாக ஒரு ஏலீமின் அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். அங்கு செழிப்பான 12 நீரூற்றுகள்,
70 பேரீச்ச மரங்கள், ஒரு செழிப்பை அது கட்டளையிடுகிறது, ஒரு மதுரத்தை அது கட்டளையிடுகிறது. அல்லேலூயா. எனவே எதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சூர் வனாந்தரத்துக்கு பிறகு ஒரு ஏலி, அல்லேலூயா, கர்த்தர் நடத்தினது போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு செழிப்பை, ஒரு மதுரத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டிட போகிறார். சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க, உங்கள் வனாந்தரம் மாறும். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்ப. நீ எப்பவும் செழிப்பாக இருக்கணும். எப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல தான் இருக்கணும். அல்லேலூயா. நீர் எப்பவும் பாய்ந்து கொண்டிருக்க தோட்டம் எப்படி இருக்கும்? பச்சையாக இருக்கும். அந்த இலை எப்பவும் பசுமையாக இருக்கும். அது அதன் தன் காலத்தில் என்ன செய்யும்? தன் கனியை கொடுக்கும். அல்லேலூயா. அநேகருக்கு அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். அது ஆண்டு சொல்ல, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப, வற்றாத நீரூற்றை போல இருப்ப. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உனக்கு வறட்சி மாதிரி தான் இருக்கான். வெளியே கர்த்தர் எல்லாருடைய பார்வைக்கு மத்தியில் உன்னை உயர்த்தி அல்லேலூயா உன்னை கனம் பண்ண போகிறார். உன்னுடைய கையின் கிரிகளை ஆஸ்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் ஆளுடைய வாழ்க்கையில் தோல்வியாக இருந்திருக்கலாம், உன் வாழ்க்கையில் வனாந்தரமாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அல்லேலூயா அந்த வனாந்தரத்தை அல்லேலூயா அவர் மாற்றி அல்லேலூயா அதை தண்ணீர் தடாகமாக அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் அல்லேலூயா இந்த வறட்சியை கர்த்தர் மாற்றி அல்லேலூயா அதை நீர்க்கேணிகளாய் மாற்றி ஒரு செழிப்பை உடைய வாழ்க்கையிலே கட்டளையிடப் போகிறார். எனவே இதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன் சதாகாலம் உயிரோடு இருக்கேன் என்று சொன்ன தேவன் உயிரோடு கூட இருக்கிறபடினால் நம்ம எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. உபாகமம் 2 அதிகாரம் 7 வசனம் இப்படியாய் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். கையின் பிரயாசத்தெல்லாம், கையின் கிரியைகளெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதித்து வருகிறாரா. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க, ஆனால் தேவனை தேட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் நம் குறைவுகள்லாம் நிறைவாக்குகிற தேவன். அவரை கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. அப்போ ஏன் குறைபடுது? நீங்கள் பரிசுத்தத்தில் குறைவுள்ளவங்களா இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு பிரியமுனான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழும்போது, அதிகாலையிலிருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை தேடும்போது, அவருடைய வேத வசனங்களை வாசித்தபடி நடக்கும்போது, உங்களுக்கு வருகிற வருமானத்திலே 10 1 கர்த்தருக்கு கொடுக்கும்போது அல்லேலூயா கர்த்தர் உங்களை என்ன செய்ய நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தில் நினைச்ச நிரப்புறார். நிறைய பேர் நிறைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்காங்க. அதனால தான் வாழ்க்கையில் என்ன செய்யுது? வனாந்திரம் வருது. அதனால தான் கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா திரளா வரும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பொத்தல் பையில் போடுறது போல போடுறாங்க. காரணம் ஆண்டு சொல்ல, உங்களுடைய வழிகளை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள், உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். ஆகாய் 1 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லேலூயா அன்று சொல்கிறாரு, திரளா வரணுன்னு இருக்கீங்க. அல்லேலூயா அதிகம் வரணும்னு நினைக்கிறேன், அதை ஊதி போடுறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அதை ஊதி போட விடாதபடிக்கு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, நம்முடைய வழிகளை உய்த்து ஆராய்ந்து பார்த்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த வனாந்தரம் அவருக்கு மறைவானது கிடையாது. உன் கஷ்டம் அவருக்கு தெரியும், உன் கடன் பிரச்சனை அவருக்கு தெரியும், ஆளுடைய தடைகள் அவருக்கு தெரியும். அல்லேலூயா உன்னுடைய குறைவுகள் அவருக்கு தெரியும், உன் கண்ணீர் அவருக்கு தெரியும். இரவு நேரத்தில் தூக்கம் வராதபடிக்கு எப்படி இந்த கடனை அடைப்பேன், அடுத்த மாதம் நான் என்ன செய்வேன், அடுத்து என்ன காரியம் செய்வேன்னு நீ படுக்கையில் புரண்டு சிந்தித்து கொண்டிருக்க இல்லை, அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதெல்லாம் அவர் அறிவார். உன்னுடைய பெரிய வனாந்தரம் அவருக்கு தெரியும். அவர் அறியாதது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த 40 வருஷம் அளவு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்று கூட குறைபடவில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். மோசையை பார்த்து ஹல்லேலூயா மோசையிட்ட சொல்கிறார், நீ போய் சொல்லுன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் வனாந்தரம், உனக்கு 40 வருஷம் கிடையாது. சில மாதங்கள், சில நாட்கள், சில வாரங்கள், சில வருஷங்கள் இருக்கலாம். ஆனாலும் நீ கர்த்தரை கரெக்டாக சரியாக அவரை தேடும்போது ஹல்லேலூயா நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் கொஞ்சம் கூட என்ன கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்கள், 1 ராஜாக்கள்
19வது அதிகாரம் 4வது வசனம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வனாந்திரம் வந்தது, தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கும் என்ன செய்யும், சில நேரங்களில் வனாந்திரம் வரும். எலியா தீர்க்கதரிசி, 450 பாகால் தீர்க்கதரிசி, 400 தோப்பு விக்கிற தீர்க்கதரிசி எல்லாருக்கும் மத்தியில் ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் மத்தியில் கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லிட்டு வானத்துலேருந்து என்ன செஞ்சு அக்கினியே இறக்குனா. அல்லேலூயா. வானத்தை அடைச்சா மழை பெய்யாதபடி, வானத்தை திறந்தா மழை பெய்யும்படி எல்லாம் கர்த்தர் அவனுக்கு, ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செஞ்சார், அவன் வார்த்தையை கனம் பண்ணார், அவன் வெட்கப்படுத்தலை. ஆனால் பாருங்கள், ஒரு ஏசபேல் அவன் சொல்கிறா, நாளை இந்நேரம் உன் தலை உடம்புல இருக்கான்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான், ரொம்ப பயந்து போய் 1 ராஜாக்கள் 19:3 அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடிக்கையில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சூழப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பாருங்கள், இன்றைக்கு ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய மனுஷன் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லேலூயா ஊழியத்திலையும் சில வனாந்தரங்கள் வரலாம், ஒரு சோர்வுகள் வரலாம். ஏசப்பாவை கெஸ்தமனே தோட்டத்தில் அல்லேலூயா அவர் ரொம்ப வியாகுலப்பட்டு மரணத்திற்கு எதுவாய் அவருடைய இருதயம் துக்கம் கொண்டு அல்லேலூயா ஆத்மா துக்கப்பட்டு இருக்கும்போது அவரை பலப்படுத்த ஒரு தேவதூதன் வந்தான் என்று சொல்லி லூக்கா 22வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு ஊழியக்காரன் சவால் விடுறான், அக்கினியை இறக்குறான், மலையை வர்ஷிக்க பண்ணுறான், வானத்தை அடைக்கிறான், அவ்வளோ வல்லமையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவன் ஒரு சாதாரண ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு பயந்து வனாந்தரத்துக்கு ஓடி போகிறான். அவனுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் வந்தது. 3 நாள் என்ன செஞ்சான், சூறை செடிக்கு அடியில் போய் படுத்துட்டான், புசிக்கலை, குடிக்கலை. ஆண்டவரே என்னை என்ன செய்ய, நான் சாகணும், என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஆண்டவர் ஒன்று விடலை. ஒருவேளை இன்றைக்கு கூட ஊழியம் செய்து கொண்டு கூடிய வாழ்க்கையில் வனாந்தரம் வந்து சோர்ந்து போய் ஏன்டா அந்த ஊழியத்தை செய்கிறோம், நான் ஏன் உயிரோடு இருக்குங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அன்னைக்கு எப்படி ஒரு தூதனை அனுப்பினாரோ அதே போல் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். அவனுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அல்லேலூயா தலையில் சுடப்பட்ட அடையும் கொடுத்து எழுந்து சாப்பிடு, நீ பட்னியாக இருப்பது தேவ சித்தம் அல்ல, நீ சூறை செடிக்கு அடியில் சோர்ந்து போய் படுத்திருப்பது தேவ சித்தம் அல்ல. கர்த்தருடைய பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், உடைய போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார், உடைய வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, நிந்தைகள் அவமானங்களை சகிச்சீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். படுத்துட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுக்கிறான். 2வது தரம் தூதன் வந்து எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப வெகு தூரம்னு சொல்கிறான். அல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்கிறான். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான அல்லேலூயா சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கூட உங்களுக்கு அந்த வனாந்தர ஊழியத்தின் பாதையில் அந்த வனாந்தரத்தின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் சூறை செடிக்குள்ளே எலியா போய் சோர்ந்து போய் படுத்தது போல் ஏன் சொல்லிட்டு கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எனவே சோர்ந்து போகாதபடி எழுந்து கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, ஓடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். யோபுடைய வாழ்க்கையில் யோபு 1வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலே அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினாலே அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஓரளவு தான் போராட்டத்தை என்ன செய்ய முடியும், சகிக்க முடியும். ஆனால் இவனை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு, இவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி தன்னை பாதுகாக்கிற மனுஷன் சொல்லிட்டு சாத்தானை பார்த்து சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி. அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறீங்க, அவனுக்கு உண்டானதெல்லாம் நீங்கள் தொடுங்க, உங்கள் கையை நீட்டி அவனை தொடுங்க, நீங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கீங்க, அவனுக்கு உள்ளது எல்லாத்தையும் வேலையை அடைச்சிருக்கீங்க, அதனால் அவன் மை துதிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், பரவாயில்ல, என்ன செய்கிற, நீ எல்லாம் அவனுக்கு உண்டானதெல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு, அனுமதி கொடுக்குறாரு.
அனுமதி இல்லாமல் பிசாசு நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களையும் உங்களுக்குள்ள எல்லாத்தையும் சுற்றி வேலையெடுத்து பாதுகாக்கிறார். பரலோகம் உங்களை எப்பவும் கேர் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. பூமியிலே உலாவுகிற அந்த 7 கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. எஸ்ராவில் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஆனால் இந்த செய்தி தரியுனிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூமப்பருடைய வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, நம்முடைய தேவனுடைய கண் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. காலைதோறும் அவர் என்ன செய்கிறார்? நம்மை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. நிமிஷந்தோறும் நம்மை சோதித்து அறிகிறார். ஒவ்வொரு நிமிஷம் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. ஹல்லேலூயா. 10 பிள்ளைங்க, 7 ஆண்கள், 3 பெண்கள், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுது, 500 ஏர்மாடு, வேலைக்காரிகள் நிறையா இருந்தாங்க. சாத்தான் என்ன செஞ்சான்? மேலே கவனம் வச்சான். ஆண்டவர் சொன்னார், நீ தொட்டு பாருடா, என் பிள்ளை உத்தமத்தில் தான் நிலைச்சிருப்பான், என்னை தவிர எதையும் அவன் என்ன செய்ய மாட்டான், என்ன வந்தாலும் என் பிள்ளை என்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாரு. ஒரே நாள் எல்லாத்தையும் இழந்தான். வனாந்தரத்தில் இருந்து, வனாந்தரம் தான் எல்லாத்தையும் இழந்தான். பிள்ளைங்க மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ வனாந்தரத்தில் ஒரு பெருங்காற்று பிள்ளைங்க இருந்து அந்த வீட்டுக்குள்ளே வீசி அதெல்லாம் ஒரே நாளில் 10 பிள்ளைங்களும் அவுட்டு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. சரீரத்தை தொடுறதுக்கு பிசாசு அனுமதி கேட்டான், கொடுத்துட்டாரு. மனைவி தூஷிக்கிறா, கர்த்தருடைய கர்த்தரை நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவில் இருப்பது எப்படி என்று சொல்லி அவன் உதடுகள் தன்னுடைய இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகள்னால என்ன செய்யலை? பாவம் செய்யலை. கர்த்தரை குறையும் சொல்லலை, பாவமும் செய்யலை. அப்படி உத்தமத்தை கர்த்தர் பார்த்தாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். என்னை கொன்று போட்டால் உண்மையில் நம்பிக்கை ஏற்பேன்னு சொன்னார். 42வது அதிகாரம் 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வலிமுள்ள தேவன், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்னார். இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தர் சகலத்தையும் இரட்டத்தனையாக யோபுக்கு கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். யோபு ஒரு உத்தமன். தான் பிள்ளைங்க விருந்துக்கு போகும்போது தப்பு பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அதிகாலையில் எழுந்து கர்த்தருக்கு நினச்சி அந்த சர்வாங்க தகனப்படியெல்லாம் செலுத்துவான். அவ்வளோ ஒரு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். ஆனால் கர்த்தர் அவனுக்கு இறங்கி, அல்லேலூயா, அவனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் என்ன செஞ்சான் ஆண்டவர்? அதெல்லாம் என்ன செஞ்சார்? 2 மடங்கு கொடுத்தாரு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம். அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்துறாதீங்க. அல்லேலூயா. நம்ம கரெக்டாக இருந்தால் கர்த்தர் எல்லாம் கரெக்டாக செய்வார். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது இல்லை, பரிசுத்தமாக வாழ்கிறது இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை, உலகம்னு ஓடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் போராட்டம் வரும்போது என்ன செய்றாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்காதாங்க. தயவுசெய்து அப்படி செஞ்சிடாதீங்க. நம்முடைய கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அதனால தான் அவர் என்ன செஞ்சார்? சிலுவையிலே ஏழ்மையின் கோலம் எடுத்து தரித்திரரானார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தோம். அல்லேலூயா. அவருடைய தரித்திரத்தால் நம்மை ஐஸ்வர்யங்கள் ஆகும்படியாக சிலுவையில் என்ன செஞ்சார்? ஏழ்மையின் கோலம் எடுத்து தரித்திரரானார். எனவே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆளில் பிலிப்புடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் வந்துடுது. எருசலேமிலிருந்து காசா 82 கிலோமீட்டர் வனாந்தரத்தில் நடந்து போகும்போது ஆவியானவரை தூக்கிட்டு போய் அல்லேலூயா ஒரு ஆத்துமா அந்த காந்தாகே அல்லது மந்திரியுடைய அல்லேலூயா அந்த வேலைக்காரன் அல்லேலூயா அவன் அந்த ரதத்தில் வரும்போது ஏசையா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்கும்போது அல்லேலூயா ஆவியானவர் சொல்கிறார், அவனோட போய் ரதத்தில் சேர்ந்து கொள் சொல்கிறாரு. அர்த்தம் புரியுதா உனக்குன்னா? இல்லை. ஒருத்தங்க விளக்கா விட்டால் எனக்கு எப்படி புரியும்? அவன் விளக்கி சொல்கிறான் ஆண்டுடைய சிலுவை பாடுகளை குறித்து. உடனே அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான், மனம் திரும்புகிறான், தண்ணீர் ரட்சிக்கப்படுறான். தண்ணீர் இருக்க தடை என்ன அப்படின்னு கேட்குறான், ஞானஸ்தானம் கொடுக்குறான். அப்புறம் ஆவியான நினச்சி அவர் தூக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா. வனாந்தரம் உடைய வாழ்க்கையில் அல்லேலூயா ஆவியானவன் கூட இருந்து உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை ஒன்று குறைபட விட மாட்டார். எனவே வனாந்தரம் வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க. வனாந்தரத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? மறந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம அப்படி எல்லாருமே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம செபிக்கலாம். அல்லேலூயா. க்ளோரி டு காட்.
க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். அல்லேலூயா. நன்றியோடு மே துதிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, கோடி நன்றி அப்பா. பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் மே துதிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, யாரெல்லாம் வனாந்தரத்தின் வழியாக இப்பொழுது நடந்து போய் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே நீர் கூட இருந்தவர்களை வழிநடத்தி கைவிடாமல் குறைகளாக நிறைவாக்கி, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அந்த பெரிய வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வந்தார். ஆனால் இந்த பெரிய வனாந்தரத்தில் ஒன்று உன்னை குறைவிடாத உன்னை ஆளலுயா அவர் காத்து வந்தார், உன் கூடையே இருந்தார், உன்னை கைவிடலன்னு சொல்லி சொன்னீங்களோ, அதே போல் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இவ்வரைக்கும் நீங்கள் கைவிடாதபடிக்கு காத்து வந்திருக்கீங்க. இந்த நாளில் இந்த வனாந்தரத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஆண்டவரே செழிப்பும் ஆண்டவரே, ஒரு ஏழியும் அனுபவம் ஆண்டவரே, அதை பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டவிழ்க்க முடியாது நான் செபிக்கிறேன். பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டையிட முடியாது நான் செபிக்கிறேன். அவருடைய வனாந்தரம் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக, கடற்பிரச்சனை மாறுவதாக, ஒரு ஏக்கர தரித்திரம் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு செழிப்பை கட்டவிழ்க்கிறேன். ஒரு யங்கபஷாலா மாறா இயேசுவின் நாமத்திலே மதுரமாய் மாறுவதாக. அந்த கசப்பான வாழ்க்கையெல்லாம் இயேசுவின் நாமத்திலே மதுரமான வாழ்க்கை மாறுவதாக. உமோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற ஒரு அனுபவம், உமோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ஆளலையும் அதை நீர் கட்டளையிட முடிய நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைங்களை வேலையெடுத்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்துகிறேன். சகல துதிகன மேலாம் உமக்கே செலுத்துகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.